நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு வர்த்தகரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இலங்கையில் மிகவும் பிரபலியமான ஒரு நபர், பிரேமலால் பிளாத்மனகே. ආයුබෝවන්. பிரைம் குரூப் එමෝම දන්න ආයතනයක්. 1995 ஆண்டு 4 ஊழியர்களுடன் இலங்கையின் ரியல் எஸ்டேட் துறையில் பிரைம் குரூப் நிறுவனம் கால் பதித்தது. இன்று 800 ஊழியர்களுடன் முன்னணி நிறுவனமாக செயற்பட்டு வருகிறது. உண்மையில் அந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஏன் தோன்றியது? நான் அப்பொழுது ஒரு தொழில்சார் கணக்காளர். தி ஃபினான்ஸ் நிறுவனத்தின் ரியல் எஸ்டேட் பிரிவில் கணக்காளராக பணியாற்றினேன். ஆகையால் ரியல் எஸ்டேட் பற்றிய முழுமையான அறிவு கிடைச்சிச்சு. நான் கணக்காளர் என்று அறைக்குள்ளேயே இருக்கலை, வேலை தளங்களை பார்வையிட போவேன். எனவே இந்த துறை தான் எனக்கு தெரியும். ஆகையால் தான் இந்த வர்த்தகத்தை ஆரம்பித்தேன். எந்த ஒரு வர்த்தகத்தை ஆரம்பித்தாலும் அதில் சவால்கள் இருக்கும். நீங்கள் ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தை ஆரம்பித்த போது எவ்வாறான சவால்களை சந்தித்தீர்கள்? 30 வருடங்களுக்கு முன்னே அந்த வர்த்தகத்தை ஆரம்பித்த போது பெருசாக எதுவும் இருக்கலை. ஆனால் நல்ல தொழில் இருந்துச்சு. அந்த தொழிலை விட்டு வெளியில் வருவதே சவாலாக தான் இருந்துச்சு. ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தை ஆரம்பிக்க பெரிய முதலீடு தேவை. எங்களிடம் பெரிய முதலீடு இருக்கலை. ஆனாலுமே நானும் எனது மனைவியும் பொரளையில் தான் இந்த வர்த்தகத்தை ஆரம்பித்தோம். காணி ஒன்றை வாங்க சென்றால் அதை பெற்றுக்கொள்வதில் சிக்கல். அப்படியே கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டாலுமே அவற்றை மீண்டும் விற்பதில் சவால். ஏன்னா அப்பொழுது செலிங்கோ போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த துறையில் இருந்தாங்க. எனவே அவர்களோடு போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டோம். இப்படியான பெரிய சவால்களை எல்லாம் தகர்த்து எப்படி உங்களால் இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக பயணிக்க முடிந்தது? வாடிக்கையாளர்களுக்கு நல்ல இடத்துல சிறந்த காணியை வழங்குறதே எமது நோக்கமாக இருந்துச்சு. அதை இலக்காக கொண்டு அர்ப்பணிப்போடு செயற்பட்டோம். எதை செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும் என்பதையும் அறிஞ்சிருந்தோம். ஆகையால சரியான திட்டமிடலோட திட சங்கற்பத்துடன் செயற்பட்டோம். நபர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் சேமித்த பணத்தை கொண்டு இன்னும் 10 அல்லது 20 ஆண்டுகள் கடன்பட்டே காணி ஒன்றை வாங்குறாரு. எனவே எம்மிடத்துல இருந்து அவருக்கு எந்த தவறும் ஏற்படக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு வகையில் தவறுகள் ஏற்பட்டா குறித்த வாடிக்கையாளருக்கு அதற்கான நிவாரணத்தை நிச்சயமா கொடுத்தாக வேண்டும். நம்பிக்கை தான் மிக முக்கியம். நாம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்றி அவர்களோட நம்பிக்கையை வென்றதன் காரணமாகத்தான் இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக பயணிக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தை ஆரம்பித்த போது இத்துறையில் பெரிய அளவில் போட்டி இருக்கவில்லை. ஆனால் தற்போது இத்துறையில் அதிக போட்டித்தன்மை காணப்படுகிறது. அத்தோடு இப்பொழுது உங்கள் வர்த்தகம் விரிவடைந்துள்ளது. அதிக பணியாளர்கள் சேவையாற்றுகின்றார்கள். அதிக ப்ராஜெக்ட்கள் உங்கள் நிறுவனத்திடம் காணப்படுகிறது. இப்படி அதிக வேலைப்பளுக்கு மத்தியில் வாடிக்கையாளர்களுக்கு தேவையானதை உரிய தரத்துடன் உரிய நேரத்தில் எப்படி உங்களால் வழங்க முடிகிறது? உண்மையில நாங்கள் இந்த வர்த்தகத்தை ஆரம்பிச்ச காலத்துல போட்டி அதிகம் என்று தான் கூற வேண்டும். அப்பொழுது நாங்கள் சிறிய நிறுவனம். ஆனா சந்தையில செலிங்கோ போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் காணப்பட்டன. செலிங்கோவை எடுத்துக்கொண்டா அதற்கு கீழ் 25 பிரிவுகள் காணப்பட்டுச்சு. எனவே அவர்களுடன் போட்டியிட வேண்டி இருந்துச்சு. எனவே அந்த காலத்துல சாதாரண நிறுவனமான எம்மால அவ்வாறான பெரிய நிறுவனங்களுடன் போட்டியிட முடிந்தால் இப்பொழுது காணப்படும் சவால்கள் கடினமானதல்ல. போட்டி இருப்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா தற்பொழுது எமது நிறுவனம் பெரிய நிதி கட்டமைப்புடன் இருக்கிறது. நல்ல பெயர் இருக்குது. மக்கள் மத்தியில நம்பிக்கை இருக்குது. வாடிக்கையாளருக்கு காணியையோ வீட்டையோ வழங்கும் போது அவர்கள் கொடுக்கும் பணத்துக்கு ஏற்ப பெறுமதியை கொடுக்கிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல வீடொன்றை நிர்மாணித்து தருமாறு ஒப்படைக்கும் வாடிக்கையாளர்கள் அந்த நாள் முதல் நிம்மதியா இருப்பதில்லை. ஏன்னா உரிய நேரத்துல வீடு கிடைக்குமா, உரிய தரத்துல கிடைக்குமா,
அல்லது பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார்களா, இப்படி பதற்றத்துடனேயே இருப்பாங்க. இந்த வர்த்தகத்துல நம்பிக்கை மிகவும் முக்கியம். நாம் அதை தொடர்ந்தும் பேணி வருகிறோம். நாங்க வாடிக்கையாளர்களுக்கு கூறுவது, எம்மிடம் வீட்டையோ அல்லது காணியையோ வாங்குபவர்கள் பதற்றமின்றி அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குமாறே அவர்களுக்கு கூறுகின்றோம். நிலத்தேர்வு மற்றும் வடிவமைப்பு முதல் கட்டுமானம் மற்றும் விற்பனைக்கு பிந்தைய சேவை வரை ஒவ்வொரு மேம்பாட்டிலும் சிறந்த செயல்முறையை பின்பற்றுறோம். இலங்கையோட சிறந்த கட்டிட கலைஞர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் திட்ட முகாமையாளர்களுடன் நாங்கள் பணியாற்றுறோம். ISO சான்றளிக்கப்பட்ட டெவலப்பராக இருப்பதால எங்கள் தர அளவுகோல்கள் தொடர்ந்து உயர்ந்தவை. ஸ்மார்ட் வடிவமைப்பு மூலம் நாங்கள் புதுமைகளை உருவாக்குறோம். ஒவ்வொரு திட்டமும் சரியான நேரத்தில் நிறைவு செய்து ஒப்படைக்கப்படுது. அத்தோட அழகான உலக தரத்திலான தயாரிப்புகளை நாம எமது வாடிக்கையாளர்களுக்கு வழங்குறோம். பிரைம் குழுமத்தின் கொழும்பு 9 திட்டம் பற்றி தெளிவுபடுத்த முடியுமா? கொழும்பு 4 பம்பலப்பிட்டி, கொழும்பு 5 மற்றும் கொழும்பு 7 போன்ற பகுதிகளில் காணிகளை பெற்று தொடர்மாடி குடியிருப்பு வேலை திட்டங்களை மேற்கொண்டு வர்றோம். இந்த திட்டங்கள்ல சில வீடுகள் 100 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம், சில வீடுகள் 75 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம். எனவே எங்களுக்கு தேவைப்பட்டது இதே வசதிகளோட, ஆனா இதை விட குறைஞ்ச விலையில கொழும்பில் குடியிருப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும்னு. அதனை கருத்துல கொண்டு ஆரம்பிச்ச புதிய திட்டம் தான் இந்த கொழும்பு 9 திட்டம். பேஸ்லைன் வீதியில இந்த குடியிருப்பு திட்டம் மேற்கொள்ளப்படுது. 39 மாடிகள், 550 வீடுகள் அடங்கிய அழகிய தரமான சிறந்த குடியிருப்பு திட்டமே இது. அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அண்மித்த இடம் இது. 5 நிமிட தூரத்துல பல்வேறு அரச மற்றும் தனியார் பாடசாலைகள், அரச மற்றும் தனியார் வைத்தியசாலைகள் என பல்வேறு வசதிகள் குடியிருப்பு திட்டத்தை அண்மித்து காணப்படுவது ஒரு சிறப்பம்சமாகும். எமது சந்தைப்படுத்தல் பிரிவினர் இந்த திட்டத்துக்காக முன்னெடுக்கிற விளம்பரம் வாழ்வில் தினந்தோறும் 2 மணித்தியாலங்களை சேமித்துக் கொள்ளுங்க என்பதாகவே அமைஞ்சிருக்கு. இப்போதே இந்த திட்டத்துல 100 வீடுகளை விற்பனை செய்திருக்கிறோம். நடுத்தர குடும்பங்களுக்கு இவ்வாறான திட்டங்களில் முதலீடு செய்வதில் பல சவால்கள் உள்ளன. அவர்களுக்கு இந்த திட்டத்தில் கட்டண நெகிழ்வுத்தன்மை ஏதும் இருக்கிறதா? ඒකට මොනාරි විසඳුමක් මේ ප්‍රොජෙක්ට් එකෙන් තියෙනවද? මේ ප්‍රොජෙක්ට් එකෙන් සහ අපි ඇත්තටම எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. நாம ஏற்கனவே பல கட்டண நெகிழ்வுத்தன்மை முறையை அறிமுகம் செய்திருக்கோம். அத்தோட வீட்டு கடன் தீர்வுகளை வழங்க HNB, கமர்ஷியல் வங்கி மற்றும் NDB போன்ற முன்னணி வங்கிகளோட நாங்கள் கூட்டு சேர்ந்திருக்கோம். தற்போது ஆரம்ப கட்டணம் இல்லாம மாதாந்த தவணை கட்டணத்தை மாத்திரம் செலுத்தும் வகையிலான திட்டமும் இருக்கு. எனவே 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் ரூபாய் செலுத்தி வீடொன்றை வாங்கலாம். அதற்கேற்ப 10-20 வருடங்கள் தவணை முறையில் கட்டணம் செலுத்தலாம். ප්‍රයිම් ගෲප් එක දවසින් දවසට பிரைம் குரூப் 30 ஆண்டுகளாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்து வருகிறது. அது பற்றி தெளிவுபடுத்த முடியுமா? පිළිබඳව පොඩ්ඩක් පැහැදිලි කරන්න පුළුවන්ද? ඊට ඉස්සර වෙලා මම අර චුට්ටක් எங்களுடைய நோக்கம் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதை தாண்டியது. இலங்கை முழுவதுமே நிலையான சமூகங்களை நாங்க உருவாக்கி வர்றோம். மலிவு விலை வீடுகள் முதல் பிரீமியம் நகர குடியிருப்புகள் வர எமது திட்டம் விரிந்து செல்கிறது. எனவே நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களால ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பயனடைகின்றன. அத்தோடு நாட்டோட பொருளாதாரத்துக்கு கணிசமான பங்களிப்பு செய்து வர்றோம். பில்லியன் கணக்குல வரி செலுத்துறோம். அத்தோடு நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியிலுமே எங்களுடைய பங்களிப்பு இருக்கு. ඒව තමයි තියෙන්නේ. අපි ගොඩක් දේවල් කතා කරා. ඔබතුමාගේ බිසි සෙඩුල් තියෙන මේ වෙලාවේ අපිත් එක්ක ගොඩක් දේවල් කතා කරා. ස්තුතියි. ஓகே ஓகே இது போன்ற மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.